இமயமலையோட இதயத்துல ஒரு அற்புதம் நடக்குது. ரெண்டு பெரிய நதிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு தேசத்தோட ஆன்மாவான கங்கையா பிறக்குது. ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த தேவப்பிரயாகையோட கதை தான். யோசிச்சு பாருங்க, ரெண்டு நதிகளால ஒரு தேசத்தோட ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? இந்த கேள்வி வெறும் ஜியாகிரபி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க. இது நம்பிக்கை, புராணம், அப்புறம் கோடிக்கணக்கான மக்களோட ஆன்மீகத்தோட சேர்ந்த ஒரு விஷயம். சரி, நாம பார்க்க போற அந்த இடத்தோட பேரு தேவப்பிரயாகி. தமிழ்ல இத திருக்கண்டம்னு சொல்வாங்க. இங்கதான் இமயமலையோட ரெண்டு முக்கியமான நதிகள் ஒன்னு சேர்ந்து நாம கங்கைன்னு சொல்ற அந்த மகா நதியை உருவாக்குது. இந்த சங்கமத்தோட அழகே இந்த ரெண்டு நதிகளோட குணத்துல தான் இருக்கு. ஒரு பக்கம் பகீரதி நதி மலைகளையே உலுக்கிட்டு கர்ஜிச்சுக்கிட்டு பயங்கர வேகமா வருது. அதை பார்த்தாலே ஒரு மிரட்சி வரும். இன்னொரு பக்கம் அழகநந்தா ரொம்ப அமைதியா ஆழமா கம்பீரமா ஒளிய வருது. வேகமும் விவேகமும் சந்திக்கிற இந்த இடம் உண்மையிலே இயற்கை நடத்துற ஒரு பெரிய நாடகம் மாதிரி இருக்கு. இந்த புனிதமான சங்கமத்துல தான் ரெண்டு வேற வேற குணமுள்ள நதிகள் ஒன்னா கலந்து இந்தியாவோட புண்ணிய நதியான கங்கையா மாறுது. கங்கையோட பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்தோட புவியியல் முக்கியத்துவத்தை விட அதோட ஆன்மீக கதை ரொம்பவே ஆழமானது. வாங்க, அதுக்காக நாம இப்போ ராமாயண காலத்துக்கே ஒரு பயணம் போலாம். ராமர் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் தெரிஞ்சுக்கலாமா? பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட ரொம்ப கடுமையான பாவங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதாவது வேதம் படிச்ச ஒரு பிராமணரை கொல்றதால வர்ற பாவம். இராவணன் ஒரு அசுர ராஜா தான், சந்தேகமே இல்ல. ஆனா பிறப்பால அவன் ஒரு பிராமணன். அதனால இராவணனை வதம் செஞ்சதும் அந்த தோஷம் ராமர் மேல வந்துருச்சு. அந்த பெரிய பாவத்திலிருந்து விடுபடணும்னு ராமர் ஒரு புனிதமான இடத்தை தேடி இமயமலைக்கு வராரு. நிறைய இடங்களை கடந்து கடைசியா இந்த தேவப்பிரயாகை சங்கமத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. இங்கதான் அவர் மகாவிஷ்ணுவை நினைச்சு கடும் தவம் இருந்து அந்த தோஷத்திலிருந்து விமோச்சனம் வாங்குறாரு. அதனாலதான் இந்த இடத்துக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் அந்த கதை இன்னைக்கு உயிரோட இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற ஒரு கல்பாறை. ராமர் சரியா இந்த இடத்துல உட்கார்ந்து தான் தவம் செஞ்சாருன்னு சொல்லி இன்னிக்கும் பக்தர்கள் அதை வணங்குறாங்க. இது வெறும் கல் இல்ல, வரலாறு அப்படியே உறைஞ்சு போன ஒரு சாட்சி. சரி, இப்போ நதிக்கரையில இருந்து நேரா இந்த யாத்திரையோட மையத்துக்குள்ள போலாம் வாங்க. அங்க கம்பீரமா நிக்கிற ரகுநாச்சி கோவிலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கருவறைக்குள்ள ஸ்ரீ நீலமேக பெருமாளை நாம தரிசிக்கலாம். இங்க இருக்கிற மக்கள் அவர் அன்பா ரகுநாத்ஜின்னு கூப்பிடுறாங்க. சுமார் 6 அடி உயரத்துல கருங்கல்லால செஞ்ச ஒரு கம்பீரமான சிலை. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ராமர் தவம் செஞ்ச இடம்னாலும் மூலவர் சங்கு சக்கரத்தோட மகாவிஷ்ணு ரூபத்துல தான் இருக்கார். அவரு கூட சீதையும் லக்ஷ்மணனும் ரெண்டு பக்கமும் நிக்கிறாங்க. இந்த சிலையில ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, பெருமாளோட தலைக்கு மேல ஆதிசேஷன் கொடை பிடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. பொதுவா பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிறத தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்படி நிக்கிற கோலத்துல கொடை பிடிக்கிறது ரொம்பவே அபூர்வமான ஒரு காட்சி. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். இது தெற்கையும் வடக்கையும் பக்தியால இணைக்கிற ஒரு பாலம். தென்னாட்டு ஆழ்வாரோட தமிழ் பாசுரம் அவரோட மனக்கண்ணால வட இமயமலை உச்சிக்கு போய் சேர்ந்தது. ஆமாங்க, தெற்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்த பெரியாழ்வாள் தன்னோட ஜீவிதத்துல ஒரு நாள் கூட இந்த இமயமலை கோவிலுக்கு வந்ததில்ல. ஆனா அவரோட ஞான கண்ணால இந்த இடத்த தரிசனம் பண்ணி மங்களாசாசனம் பாடியிருக்காரு. தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் நடுவுல இருக்கிற இவ்ளோ பெரிய தூரத்தை அவரோட பக்தி ஜெயிச்சது உண்மையிலே மெய்சிலிருக்க வைக்குது. சரி, இப்ப இந்த யாத்திரையோட கிளைமேக்ஸ்க்கு வருவோம். அதாவது அந்த புனித சங்கமத்துல மூழ்கி எழும்போது கிடைக்கிற அந்த அனுபவம். இங்கே குளிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரே நேரத்துல ரெண்டு நதிகளோட சக்தியையும் உணர்ற மாதிரி ஆக்ரோஷமா வர்ற பகீரதியோட ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியும் அமைதியா வர்ற அழகநந்தாவோட ஆழமும் ஒரே நேரத்துல நம்மள தழுவும். அது ஒரு அற்புதமான அனுபவம். ஆனா நீரோட்டம் பயங்கர வேகமா இருக்கும். அதனால பாதுகாப்புக்காக அங்க போட்டிருக்கிற இரும்பு சங்கிலிய நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டு தான் குளிக்கணும். இங்க ஒரு முங்கு போடுறது நம்ம பாவங்களை போக்குறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்கும், அதாவது பித்ரு தர்ப்பணம் பண்றதுக்கும் ரொம்ப விசேஷமான இடமா இதை கருதுறாங்க. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பிக்கை என்னன்னா, காசியில முன்னோர்களுக்காக சடங்கு பண்றதை விடவும் இந்த இடத்துல பண்றது பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இதுவே இந்த சங்கமத்தோட ஆன்மீக முக்கியத்துவத்தை எங்கேயோ கொண்டு போயிடுது. இந்த யாத்திரையை முடிச்சுட்டு திரும்பும்போது ஒரு பக்தர் தன்னோட மனசுல எதை எடுத்துட்டு போவார்? வாங்க, அதோட ஆழமான அர்த்தத்தை பத்தி பார்ப்போம். நம்ம வாழ்க்கையும் இந்த நதிங்க மாதிரி தாங்க. எங்கோ தெரியாத ஒரு மூலத்துல ஆரம்பிச்சு வளைஞ்சு நெளிஞ்சு பயணம் செஞ்சு கடைசியா தெய்வீகத்துல போய் கலக்குது. இந்த ஒரு வரி நம்ம வாழ்க்கை பயணத்தையே அழகா சொல்லுது இல்லையா? அதனாலதான் கங்கை பிறக்கிற அந்த இடத்துல நிக்கிறதுங்கிறது வெறும் ஜியாகிரபிய பாக்குற அனுபவம் மட்டும் இல்ல, அது நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் அந்த பெரிய நீரோட்டத்துல கரைச்சு விட்டுட்டு வர்ற மாதிரி ஒரு விடுதலை உணர்வு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்காக. ஒருவேளை நீங்க கங்கை பிறக்கிற அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தீங்கன்னா எதை விட்டுட்டு வரணும்னு நினைப்பீங்க?
உங்களோட எந்த பாரத்தை அந்த நதியோட ஒப்படைப்பீங்க? யோசிச்சு பாருங்க.